வணக்கம் கைஸ், நம்ம டெக்கு பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். கொஞ்சம் நாள் வர முடியல. கேட்கப்போ கண்டிப்பாக வீடியோ உடனே கண்டிப்பாக வரும். போக்கோ F6 வர்சஸ் ரியல்மி GT60. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது என்ன ப்ரோ, எது ப்ரோ வாங்கலாம், எது ப்ரோ வாங்கலாம், நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எதோட பெஸ்ட்டுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒரு ஓப்பனாக ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகேவா? ஃபீச்சர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு பிராண்டை நீங்கள் கேட்கல படிக்காதீங்க. ஃபீச்சர்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குவீங்க அப்படின்னா அது என்ன கேட்டால் நீங்கள் ஃபீச்சர்ஸை தவிர அது நாளைக்கு ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குது, அந்த 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 மாடலில் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் எப்படி சொல்கிற பிராண்ட் இப்போது லீடிங்கில் இருக்கா, ரீவல்யூஷன் இருக்கான்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் வாங்கணும். அப்படி பார்த்தா நீங்கள் இது வாங்கலாமே, டெக்னோ வாங்கலாம், உங்களுக்கு எல்லாம் இன்ஃபினிக்ஸ் வாங்கலாமே, அதுவும் எல்லாத்தோட ஃபீச்சர்ஸ் வைஸ் தான் இருக்குது. நிறைய பேர் வாங்க மாட்டீங்க. காரணம், ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்தா எல்லாமே வந்துடும் நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா? அதை தவிர்த்து பிராண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுது, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஃபோன் எப்படி ஆல்ரெடி நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்ற நிறைய விஷயம் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, சாங் வீடியோ போகலாம். சிம்பிள். போக்கோ F6, ரியல்மி GT60. ஃபஸ்ட்டு எடுத்தோட டிஸ்பிளே பார்க்கலாம், ஓகேங்களா? டிஸ்பிளேஸ் பார்க்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு ஆம்பிள் டிஸ்பிளே தான் வரும். பட் போக்கோ F6ல் 2000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் GT60 6000 nits ஸ்பீக் பிரைட்னஸ். ரெண்டுமே டால்பி விஷன் சப்போர்ட் இருந்தாலும், பட் ஆனால் ரியல்மியில் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அந்த சப்போர்ட் கொடுக்கல, டால்பி விஷன் சப்போர்ட் கொடுக்கல, ஓகேங்களா? அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளேல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது ரியல்மி GT60. ஓப்பனாக ஒத்துக்கிறேன். போக்கோ F6 நான் பார்த்தேன். இப்போ ஒரு எட்ஜ் வைஸ் பார்க்கும்போது சில பேருக்கு ஒரு 30,000 மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா எட்ஜு ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு எட்ஜு ஒரு ப்ரீமியமாக ஒரு ராயலாக ஒரு கார்வாக இருக்கும் போது ஓகே பார்க்க ப்ரீமியமாக இருக்குன்ற ஃபீல் இருக்கும். சில பேருக்கு ஃப்ளாட் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஃபோனை எதுக்காக வாங்குறான்றது பேஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், ப்ரோ நான் கேம் ஆடுவோம் ப்ரோ, நான் ரொம்ப ரஃப் அடிச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே நல்ல ப்ராசஸர் தான். ஆஸ் யூஸ்வல் சூப்பராக கேம் ஆடிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக, இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக ஒரு ஃபுல் ஏஜ் ஒரு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக ஏஜ் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓப்பனாக சொல்ல வேண்டியதான். என்ன கேட்டால் என்னோட பர்சனல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான். அது ஏன்னு தெரியல, அப்போதுலேருந்து இப்போ இருக்குமே அந்த எட்ஜ் ஸ்க்ரீன் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஃப்ளாட்டில் யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது உங்களோட ஆப்ஷன். ஃப்ளாட் பார்க்கும்போது போக்கோ F6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு கேம், ஒரு பப்ஜி, ஒரு ஃப்ரீ ஃபயர், ஒரு கேம்ஸ் ஆடுறவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் ஒரு நல்லா 4 fingers ஆடுறவங்க நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். பட் மிஸ்டேச் அந்த மோடில் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன அப்படின்னா அவுட்டோரில் ரியல்மி GT60 ஓப்பன் டிக்ளராக அடிச்சிருக்கு. ஒரு HDR கண்டென்ட் பார்க்கும்போதும் வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. டிஸ்பிளேஸ் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு பையராக ஒரு கஸ்டமராக நீங்கள் ஒருத்தர் வாங்கும் போதோ ஒரு கடையில் போகும்போதும் நீங்கள் ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுன்னா அது உங்களுக்கு எட்ஜ் தான், ஓகேங்களா? ஏன்னா இது நான் இப்போ உங்கள் இடத்துல நான் சொல்கிறேன், ஓகே? என்ன கேட்டால் ஃப்ளாட்டு தான். பட் அதுக்காக இதுக்கு GT60 ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். ரெஃப்ரிஜரேட் பார்க்கும்போது ரெண்டுமே ஆக்சுவல் 120 தான் கொடுத்துருக்காங்க. 1.5K ரிசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா PPI இதெல்லாம் சில விஷயம் மாறுது. PWDMI இடத்துல கொடுத்துருக்காங்க. இது 2160 கொடுத்துருக்காங்க, அது 1920 கொடுத்துருக்காங்க. போக்கோவில் இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு நைட்டில் யூஸ் பண்ணுறது ஐ இரிட்டேஷன் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது. அந்த வேரியபிள் இருக்கும், நல்லாயிருக்கும். ரெண்டுமே லோ லைட் ப்ளூ சரி கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது ஸ்பீக்கரில் பார்க்கும்போது எட்ஜ் போக்கோ F6 அடிச்சது. ரெண்டுமே ஸ்பீக்கர் குவாலிட்டி வேறு லெவலுக்கு. இதில் ஹோலோன்னு சொல்லிட்டு ஒரு புதிய டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க GT60ல். 360 டிகிரி ஆடியோ வர மாதிரி இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரீமியம் ஃபோனில் எதிர்பார்க்குறது அந்த டால்பி அட்மாஸ் GT6 போக்கோ F6ல் இருக்குது. உண்மையாலே GT60ஓட கொஞ்சம் சில இடத்துல பெட்டராக பண்ணுது. ஒருவேளை அடுத்த ரியல்மி GT6ல் இதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்ற விஷயம் தெரியல. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்பீக்கர் வைஸ் பார்க்க கொஞ்சம் ஒரு துளி நல்லா இருக்குன்னு வாங்கல. அந்த மாதிரி போக்கோ F6 உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா செட்டப்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ரெண்டுமே சேம் தான். பட் ஆனால் ரியல்மி GTயோட அந்த சோனி LYD 600 சென்சார் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஏன்னா பேக்கில் 4K 60 பிக்சல் இருக்குது, இதில் இருக்குது. இது 50+ 80MP கொடுத்துருக்காங்க, இதில் 50+ 80MP. பட் ஆனால் இதில் ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல், அது ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் இது 4K 30 FPS வீடியோ எடுக்கலாம். ஒரு விளாகர் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க போது ஃப்ரண்ட்டு வீடியோன்றது ரொம்ப இம்பார்ட்டன். இப்போ நான் எடுக்கிறதே சாம்சங் S23 எடுத்துருக்கேன். இது மேக்ஸிமம் வாங்கின காரணமே என்னன்னா வீடியோக்காக தான். 4K 60 FPSல ஃப்ரண்ட்லேயே வீடியோ எடுத்துக்கலாம், போடுற வீடியோ எடுத்துக்கலாம். அதனால தான் ஆக்சுவலாக சூஸ் பண்ணேன். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் 4K 30 FPSனா இது ஒரு எட்ஜ் இருக்குது. கேமரா வைஸ் பார்க்கும்போது உண்மையிலே ரியல்மி கொஞ்சம் எப்படின்னா அப்பா நல்லா இருக்குப்பா
இதோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற அந்த கான்செப்டே நீங்களே ஓகே நல்லா தான் இருக்குன்ற ஒரு ஒத்துப்பீங்க, அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது டிஸ்பிளே பார்த்தாச்சு, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் டச் சாம்பிளிங்கு எல்லாமே இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் எல்டிபியூ பேனல் அது GT60 இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து போக்கோ F6 எல்டிபியூ பேனல் கிடையாது. எக்ஸாம்பிள் இதில் வந்து 1 Hz 120 Hz வரைக்கும் வேரியபிள் ஃபீச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் பேட்டரி கன்சம்ஷன் உங்களுக்கு பெட்டராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே விசி கூலிங் கொடுத்துருந்தாங்களும் GT60யோட அந்த விசி கூலிங் வந்து 10,014ன்றது ரொம்ப பெரிய அந்த விசி கூலிங் சொல்லுவாங்க, அந்த ஐஸ் பிரேக்கிங் விசி கூலிங் சொல்கிறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம சொல்லும் போது ப்ராசஸர் வர இது Snapdragon 8H Gen 3, இது 7+ Gen 3 ஓகேங்களா. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஆண்ட்ராய்டு பேச்சு வரும்போது 1.5 மில்லியன் ப்ளஸ் ஆகுது. பட் இதோட சில விஷயம் வந்து 8H Gen 3 கொஞ்சம் எட்ஜ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அப்படி இருந்தாலும் நல்லா எடுக்கோங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு. இப்போ இவ்வளோ லெவல் இருக்குன்னா இது இவ்வளோ வருது. பட் ஆனால் விசி கூலிங் வந்து இதை டேலி பண்ணுறதுனால இது இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுது. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது வார்மிங் இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து இதுக்கு உண்மையிலே பெட்டராக பண்ணுது Realme GT60. நான் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஸ்கிரீன் டைம் 6 hours வந்து பப்ஜி ஆடிப்பேன், பிஜிஎம் ஆமாம் பப்ஜி ஆடிப்பேன். அதில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அல்ட்ரா கிராஃபிக்ஸ்லேயே வருது, நல்லாவே இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், நல்லா இருக்குது. போக்கோவே நல்லா தான் இருக்குது. இதை வைஸ் பார்க்கும்போது ப்ராசர் வைஸ் பார்க்கும்போது எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 8H Gen 3 நல்ல ப்ராசர், 7H Gen 3 இதோட பட் 8H நல்லா ஓவர் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இது விசி கூலிங் கொடுத்து சில விஷயம் வந்து பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா இல்லை 5500 mAh பேட்டரி, உங்களுக்கு 120 வாட் சூப்பர் கொடுத்துருக்காங்க, அதில் 90 வாட்ஸ் டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி. பேட்டரி வைஸ் பார்க்கும்போது அப் டு 2 செம்மாக இருக்குது. பட் இதோட ஒரு 2 hours பேட்டரி வந்து உங்களுக்கு GT60 கிடைக்குது. காரணம் என்ன, அந்த எல்டிபியூ பேனலில் அந்த 5000 mAh பேட்டரி உங்களுக்கு எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குது. ரெண்டாவது ப்ராசர் பார்த்தாச்சு, டிஸ்பிளே பார்த்தாச்சு, பேட்டரி பார்த்தாச்சு. பேட்டரி வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக GT60 தான். லுக் அண்ட் டிசைன் பார்த்தா அது உங்களோட பர்சனல். எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மாடலை யார்ட்ட கேட்குறீங்களா தாராளமாக கேட்டுக்கோங்க. இதை பற்றி தெரியலையா சர்ச் பண்ணிக்கோங்க. பட் எந்த கலர் ப்ரோ நல்லா இருக்கு, எது ப்ரோ பெஸ்ட்ன்ற விஷயத்தை விட்டுருங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு கலர் பிடிக்கும், நம்ம அதில் தலையிடக்கூடாது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், ஓகேவா. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே நல்லா இருக்குது. போக்கோ F6 நல்லா இருக்குது, Realme GT நல்லா இருக்குது. போக்கோவில் அந்த ஒயிட் மாதிரி இருக்குல்ல அது நல்லா இருக்குது. F6 கோல்டு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் வந்து சில்வர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சில்வர் நல்லா இருக்குது, கிரீன் நல்லா இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக சில்வர் பிடிச்சிருக்கு. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தாச்சு, ஸ்பீக்கர் பார்த்தாச்சு, உங்களுக்கு கேமரா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்லிட்டேன். ப்ராசஸர் தான் சொல்லல, நீங்கள் ரொம்ப எல்லாரும் யூடியூபரில் ரொம்ப நுணுக்கமாக டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஆனால் பட் அந்த டே டு டே சொல்லி கண்டுபிடிக்க முடியாது கைஸ். சிம்பிள், நீங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப ஹெவி கேமரா இருந்தாலும் சரி, சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. எப்படின்னா இப்போது அந்த ஃபோனில் நீங்கள் ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி போக்கோ F6 வரும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு நாள் 2 நாளில் மற்றவங்க சொல்கிறத வச்சுன்னா நீங்கள் ஐடியா பண்ணிக்காதீங்க. ப்ராசஸ் வைஸ் பார்க்கும்போது பெருசாக தான் இல்லை. எனக்கு விசிங்களையும் கொடுத்து பேட்ரி இந்த டிஸ்பிளேலாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. இது ப்ராசஸர் எட்ஜாக இருந்தாலும், இது ஸ்பீக்கர் கொஞ்சம் எட்ஜாக இருந்தாலும், அது வைஸ் பார்க்கும்போது எல்லாமே ப்ரோவாக கொடுத்துட்டாங்க GT60. இப்போ ரேட் வைஸ் பார்க்கும்போது 8GB RAM 256 வந்து 32,990 ரூபா GT60. உங்களுக்கு போக்கோ F6 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 30,000 வருது நினைக்கிறேன். 3,000 வித்தியாசம் வருது, 3,000 வித்தியாசம் வருது. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு போக்கோவில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போயே சொல்கிறேன், போக்கோ பார்க்குறீங்க, போக்கோட ஃபேன்ஸ் இருக்கீங்க, போக்கோ தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தப்பாக நினைக்காதீங்க. போக்கோவும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபோன். நிறைய வாட்டி போக்கோவில் போர்டு இஷ்யூ, டெட் இஷ்யூ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இதை அவங்க ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இதை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. இது எத்தனை பேர் அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணி பாருங்களேன், ப்ரோ போக்கோ யூஸ் பண்ண ப்ரோ டெட் ஆயிடுச்சு, போக்கோ யூஸ் பண்ண ப்ரோ இது நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ப்ரோன்றாங்க. ஆனால் ரியல்மியில் நான் பர்சனலாக சொல்கிறேன், Snapdragon 888 GT ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் யூஸ் பண்ணேன். அதை நான் 2 years யூஸ் பண்ணிட்டு ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன். அதாவது வாங்கிட்டேன் வீட்டிலேருந்து. GT2 வாங்கினேன், GT2 யூஸ் பண்ணியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன். போக்கோவில் X சீரிஸ் வாங்கியிருக்கேன். போக்கோவில் F3 GT வந்து ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்கான். டைம் படிச்சா கண்டிப்பாக உங்களை காட்டுறேன். அவனுக்கு க்ரீன் லைன் இஷ்யூ வந்துச்சு அப்டேட் பண்ணி. இது வரைக்கும் ரியல்மியில் வந்திருக்கு. ஆனால் அந்த போக்கோ லைன் ரொம்ப போக்கோலாம் போர்டு இஷ்யூ ப்ராப்ளம், ஒரு சர்வீஸ் சப்போர்ட்டிங் யாரை கேட்டாலும் இப்படி தான் சொல்கிறாங்க. அது ரியல்மியில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது 3,000 4,000 டிஃப்ரென்ஸாலேயோ இல்லை ப்ரோ, இது 8H Gen 3 செம்ம ப்ராசர் ப்ரோ, உங்களுக்கு தெரியல ப்ரோ, ரெண்டுமே ஒரே மாதிரிலாம் இருக்காது ப்ரோ, கொஞ்சம் அந்த ஜிகாஸ் கிளாக் ஸ்பீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா மேலோட்டமாக பார்த்து வாங்காதீங்க. ஸ்னாப்ட்ராகனோட லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் முடிஞ்சால் அந்த போர்ட் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. அதர்வைஸ் பார்க்கும்போது டிஸ்பிளே, ப்ராசஸர், சார்ஜர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு 120 வாட் சார்ஜர் கொடுத்தது பெட்டராக தான் இருக்குது. இது ரெண்டுமே 3 years அப்படின்ட்டு 4 years செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. அதர்வைஸில் இருக்குது. நீங்கள் எதை பிராண்ட் சூஸ் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி போக்கோ ஃபேன் இருந்தாலும், ரியல்மி GT ஃபேன் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் இங்கே டெக்கி போகிற பக்கம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்.